Welcome back, students. So we have completed the Unit 2. Unit 2 la நம்ம Chapter 4 வரைக்கும் complete பண்ணியிருந்தோம். And now we are going to start the next unit, that is Chapter 5. So Chapter 5 la நம்ம complete full and full வந்து human-ஓட organ system. We are going to see about the organ system, which is digestive system, respiratory system. So reproductive system நீங்க 12th வந்து டீடைலா படிப்பீங்க. But now we will start with digestive system. So digestion, reproduction, muscular movement, so இது எல்லாமே ஆக்சுவலா வந்து நம்ம chapter 5ல நம்ம பார்க்க போறோம். சாரி, chapter unit 3ல நம்ம பார்க்க போறோம். And now we will start with this unit 3. Okay, so the topic என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா digestion and absorption. Digestion and absorption. Digestion நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி first we have to know what is digestive system. So digestion எப்படி நடக்குது, எதுக்காக first நம்ம ஃபுட்டை கன்சியூம் பண்றோம், ஃபுட்டு பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, தென் அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்ன நடக்குதுன்றது தான் நம்ம வந்து இப்போ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். And first of all we will start with this. You can see here some giraffe. ஒரு giraffe வந்து ஆக்சுவலா ஃபுட்டு எடுத்துக்குது. Obtaining and utilizing nutrients is a fundamental process in all living organisms. கண்டிப்பா ஒரு ஃபுட்டை நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்டைன் எடுக்கிறோம் அண்ட் யூட்டிலைசிங் நியூட்ரியன்ஸ். ஸோ அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ணி நம்ம அதில் இருக்க நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிறதுனால ஒவ்வொரு இதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் லிவிங் ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். எதுக்காக இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அப்டைன் சம் எனர்ஜி. ஸோ இதுல வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைக்கணும் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்றதுக்கும் we need energy. We know what is energy, right? So energy is neither created nor destroyed, but energy can be converted from one form to another. நம்ம இதுல இருந்து நம்ம ஃபுட்ல இருந்து ஒரு எனர்ஜி எடுக்கிறோம். ஆனா அந்த எனர்ஜி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நம்ம ஒரு நம்ம கிரியேட் பண்ண போறதும் கிடையாது, நம்ம டிஸ்ட்ராய் பண்ண போறதும் கிடையாது. பட் அதை நம்ம ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ் நம்ம கன்வெர்ட் பண்றோம். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஒரு டைஜஷன் அப்படின்னு நடக்கும்போது, ஸோ அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்லுமே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றது தான். அப்போ அதை ஹெல்த்தியா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு நல்லா நியூட்ரிஷனா, நல்ல ஒரு வேல்யூபிள் நியூட்ரியன்ஸா இருந்தா மட்டும்தான் நமக்கு நம்மளோட செல்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா இட் வில் எண்ட் அப் இன் சம் ப்ராப்ளம். கண்டிப்பா அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல எண்ட் அப் ஆகி நிற்கும். இப்ப நான் நியூட்ரியன்ஸ் எடுத்து என்ன ஆக போகுது, என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, you know that each and every cell needs some energy to perform their function, இல்லையா? அப்ப நம்ம first we will start with this introduction. என்ன பார்த்தீங்கன்னா, we all eat food. Yes, if you do not take breakfast in the morning, how do you feel by noon? So மதியத்துக்குள்ள நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா பசிக்க ஆரம்பிச்சிடும். which is nothing but ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய HCl செக்ரீஷன் ஆக ஆரம்பிக்கும். அதனால நமக்கு we feel somewhat hunger, இல்லையா? ஹங்கர் ஃபீல் இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒருவேளை சாப்பிடல அப்படின்னா, ரொம்ப ரேரா தான், ஒரு சிலர் தான் ரொம்ப வீக்கா இருந்தாங்கன்னா மயக்கம் போட்டு விடுவாங்க. பட் மற்றபடி நம்ம எல்லாமே வந்து நம்ம சர்வைவ் பண்ணுவோம். பட் என்ன ஆகும் அப்படின்னா, we feel somewhat weak, lethargy, கொஞ்சம் டல்லா, கொஞ்சம் லேசியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், இல்லையா? The food we eat provides energy and organic substances for growth and for replacement of bone and damaged tissues. நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எங்க டிஷ்யூல டேமேஜ் ஆகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக நான் ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். பட் தட்ஸ் நாட் த ட்ரூ ஒன். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட் சம் எனர்ஜி. ஸோ கிவ்ஸ் சம் எனர்ஜி, குட் எனர்ஜி. அண்ட் அது வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா இருக்கு. ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are two types of substances. Okay, so one is organic and another is the inorganic. Organic நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் இது இருக்கிறது வந்து நம்ம ஆர்கானிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஆர்கானிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இன்ஆர்கானிக் மினரல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் வந்து ஒரு பொருள், ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஒரு கார்பன் இருந்தாலே we call it as a organic. ஓகே, ஸோ ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் க்ரோத் பர்பஸ்க்காகவும் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம பாடி வந்து உள்ள ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும், சரியா?
ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சில நேரத்துல வந்து சில செல்ஸ் டேமேஜ் ஆகலாம், சில ஈவன் நம்மளோட ஓன் செல்ஸே கூட சில நேரத்துல வந்து டேமேஜ் ஆகலாம். அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணும், வேற ஒரு செல் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ அந்த 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 டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஓன் செல்ஸே வந்து அதை கில் பண்ணி எடுத்துரும். ஏன்னா ஒரு ஒரு டேமேஜ் ஆன செல்ஸ் நம்ம பாடியில சுத்திட்டு இருக்குன்னும் போது பக்கத்துல மத்த செல்ஸ் டேமேஜ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம செல்ஸ் அது என்ன பண்ணிடும் அப்படி பார்த்தீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ தட்ஸ் வை தே ஹேவ் கிவன் லைக் திஸ். It also regulates and coordinates the various activities that take place in our body. At the same time, food என்ன பண்ணுது, ஃபுட் என்ன கொடுக்குது, நமக்கு எனர்ஜி கொடுக்குது. ஸோ அட் த சேம் டைம் அது நமக்கு நம்ம பாடியை ரெகுலேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் நான் ஒரு ஃபுட் எடுக்கிறேன், ஃபுட் எடுக்கும் போது எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. எனர்ஜி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது என்னோட பாடியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை என் பிரெயின் என்ன சொல்லுதோ அதை நான் கோஆர்டினேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ரைட், ஸோ கோஆர்டினேஷனுக்காக இருக்கு. அட் த சேம் டைம் நான் நிறைய ஃபங்க்ஷன் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். The components of our food are carbohydrates, proteins, lipids, vitamins, minerals, fiber and water. ஸோ இதுதான் நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய மேஜர் சப்ஸ்டன்சஸ். மேஜர் அண்ட் மைனர் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அதில் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிபிட்ஸ் ஆர் கால்டு மேஜர் நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் இது எல்லாமே வந்து மைனர் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட் த சேம் டைம் வாட்டர் நம்ம எடுத்துக்கும் போது வாட்டர் வி ஆர் நாட் கோயிங் டு கன்சியூம் ஆல் த டைம். நம்ம எல்லா நேரமும் அப்படியே வந்து வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்க போறது கிடையாது. விச் இஸ் நீட் லைக் 3.52 or 4.5 liters of water per day. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் நமக்கு வேணுமே தவிர நமக்கு அதிகமா ஒரு ஃபிஷ்ல இருக்க மாதிரி ஃபிஷ் கண்டினியூஸா வாட்டர்ல இருக்கிற மாதிரி நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓகே, we obtain food from plant and animal source because we are heterotrophs, right? So நம்ம வந்து எதை வந்து ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா plants are called as autotrophs. ஆட்டோனா செல்ஃப். ஸோ அது வந்து அதோட ஃபுட்டை ஓனா ப்ரிப்பேர் பண்ணும். அதனால நம்ம அதை என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் நம்மலாம் வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ் தான், பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எனி பிக்மெண்ட். பிளான்ட்டுக்கு இருக்கிற மாதிரி குளோரோஃபில் பிக்மெண்ட் மாதிரியோ இல்லை எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி நமக்கு கிடையாது. ரைட், ஆனா சிம்பிள் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில பாக்டீரியாஸ் எல்லாமே ஆட்டோட்ரோப்ஸா இருக்கும், கீமோட்ரோப்ஸா இருக்கும், அண்ட் சில லைட் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி கூட அதோட ஃபுட்டை ஓனா ப்ரிப்பேர் பண்ணும். பட் ஹையர் ஆர்டர் அனிமல்ஸ் அடுத்தடுத்து வர நம்ம வந்து நம்மளோட ஃபுட்டை ஓனா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதனால நம்மளோட ஃபுட் சோர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டையோ இல்லை ஒரு அனிமலை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இதெல்லாம் போகும்போது நம்ம ஒரு அனிமல் சோர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். இட் மைட் பி சிக்கன் ஆர் மட்டன் ஆர் ஃபிஷ், ஈவன் ப்ரான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்கானிசம் தான் நம்ம எடுத்து ஃபுட்டா அதை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதான் கொடுத்துருக்கோம். We obtain food from plant and animal sources. The food we eat are macromolecules and cannot directly enter into our cells. நம்ம மேக்ரோமாலிகுல்ஸ் அப்படின்னா ஒரு ரைஸ் அப்படின்ற அது வந்து மேக்ரோமாலிகுல்ஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் லிபிட்ஸ் இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து மேக்ரோ சைஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் லைக் இமேஜின் பண்ணுங்க, இப்போ நம்ம கழுத்துல போடுற ஒரு மணி இமேஜின் பண்ணுங்க. அதுல இப்போ மணி நம்ம கழுத்துல போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு பீட்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ அந்த பீட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு த்ரெட்ல நம்ம கோத்ததுக்கு அப்புறமா தான் அது ஒரு மாலையா மாறுது இல்லையா, அது ஒரு மணி நம்ம சொல்றோம். ஆனா அதுவே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் பீட்ஸ் நம்ம தனித்தனியா எடுக்கலாம். ரைட், அதே மாதிரிதான் ஒரு கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய மாலை மாதிரி இருக்கும். ஒரு புரோட்டீன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய இது மாதிரி சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். லிப்பிட் சொல்லும் போது அது ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸா இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணாதான் அது ஒரு சிம்பிள் ஃபுட்டா அது இருக்கும். ஓகேவா, அதனாலதான் இங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மேக்ரோமாலிகுல்ஸ். கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம், புரோட்டீனா இருக்கலாம், ஈவன் லிபிட்ஸா இருக்கலாம். இது எல்லாமே மேக்ரோமாலிகுல் சப்ஸ்டன்ஸ். இது வந்து டைரக்டா நம்மளோட செல்லுக்குள்ள நம்ம எடுத்த உடனே வந்து என்டர் ஆகாது. அப்போ அது என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைஜஷன் அப்படின்ற ப்ராசஸ் அதுக்காக தான் நடக்குது. ஓகே, அந்த மேக்ரோமாலிகுல் சப்ஸ்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணி அது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மா மாத்தி நம்மளோட செல்ஸுக்கு கொடுக்குது. அப்படி இதுக்கு பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு பேப்பரை நான் கட் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும், சிசர் வேணும். ரைட், அதே மாதிரி எனக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லை ஏதாவது ஃப்ரூட் நான் கட் பண்ணணும்னா ஐ நீட் சம் நைஃப். அது மாதிரி ஷார்ப்பான இது.
அதே மாதிரி ஒரு மேக்ரோ மாலிகுல்ஸை பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டையை வச்சு அடிக்கிறது அந்த மாதிரி முடியாது. ஸோ இட் நீட்ஸ் சம் என்சைம்ஸ், சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வேணும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வெளியே இருந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பாடி மேக்ரோ மாலிகுல்ஸை பிரேக் டவுன் பண்றதுக்காகவே சில என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். கார்போஹைட்ரேட்டா, கார்போஹைட்ரேட்டுக்கு சில ஸ்பெசிபிக்கான என்சைம்ஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். அதே புரோட்டீன்னா புரோட்டீனுக்கு சில ஸ்பெசிபிக்கான என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும். லிப்பிட்னா லிப்பிட்கானது ஸ்பெசிபிக்கா ப்ரொடியூஸ் ஆகும். லிப்பிட்ல இருக்கக்கூடிய அந்த என்சைம் புரோட்டீனை போய் டைஜஷன் பண்ணாது. ஸோ கார்போஹைட்ரேட்டுக்கான என்சைம் போய் லிப்பிடை போய் டைஜஷன் பண்ணாது. ஓகே, ஸோ அதுக்கான ஒரு பர்டிகுலர் என்சைம் அப்படின்றது அதுக்கானது மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை மட்டும்தான் போய் ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா நம்மளோட செல்லுக்குள்ள என்டர் ஆகாது. மேக்ரோ மாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டா என்னைக்குமே என்டர் ஆகாது. ஓகே, these have to be broken down into smaller micromolecules. ஸோ இது இந்த சப்ஸ்டன்ஸ் என்னவா ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளர் ஒரு ஸ்மாலர் மைக்ரோமாலிகுல்ஸா கன்வெர்ட் ஆகணும். ஸ்மாலர் மைக்ரோமாலிகுல்ஸா கன்வெர்ட் ஆகணும் இன் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ். ஏன்னா ஒரு மேக்ரோமாலிகுலா இருக்கும்போது அதை நம்மளோட செல்ஸ், பிகாஸ் நம்மளோட செல்லை நீங்க ஒரு செல்லை எடுத்தாலே ஆல்மோஸ்ட் நம்ம பாடியில ஹெட் டு டோ நீங்க எடுத்தீங்கன்னா we are having trillions of cells. ஓகே, நம்ம பாடியில 1000 செல் 10,000 செல் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ண முடியாது. மில்லியன் கிடையாது, பில்லியன் கிடையாது. we are having a trillions of cells. இமேஜின் பண்ணுங்க. அதாவது சின்னதா ஒரு நீங்க ஸ்கின்னை பிஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நியர்லி அதுல 1000 செல்லுக்கு மேல இருக்கும். ஓகே, ஆனா ஒரு செல்லை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பிகாஸ் அவர் செல்ஸ் இஸ் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். நம்மளால வந்து அந்த அளவுக்கு சாதாரண நேக்கடையால நம்மளால பார்க்க முடியாது. சாதாரண கண்ணால நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, அந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் அப்போ கண்ணுக்கே தெரியாத ஒரு செல்லுக்கு ஒரு மேக்ரோ மாலிகுல்ஸ் நம்ம அப்படியே டைரக்டா கொடுத்தா அது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணாது. அதனாலதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேக்ரோ மாலிகுல்ஸை ஒரு ஸ்மாலர் மைக்ரோ மாலிகுல்ஸா பிரேக் டவுன் பண்ணணும். ஓகே, இன் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ். அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ் அப்படின்னா அப்சர்வ் ஏன்னா மைக்ரோ மாலிகுல்ஸா மாறுச்சு அப்படின்னா அந்த மைக்ரோ மாலிகுல்ஸ் நம்மளோட செல்லுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, அதனாலதான் அப்சர்வபிள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபார் விச் we need a digestive system. அதுக்காக தான் நமக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, பிளான்ட்ஸ் however are autotrophs and synthesize their own food அப்படின்னு நம்ம சொல்லலாம். hence they do not require a digestive system. பிளான்ஸ் வந்து அது ஆட்டோட்ரோப்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா தேவையே இல்லை. ஏன்னா அதுவே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதுவே டைஜஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு டைரக்டா அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், அதுவே அதை யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க they can synthesize their own food, but அதனால அதுக்கு digestion தேவையில்லை. The primary function of the digestive system in the animals is to bring the nutrients, water and electrolytes from the external environment into every cell in the body through the circulatory system. Okay, the primary function of digestive system. இப்போ நம்ம ஒரு அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம சொல்லும் போது அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ், வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ் இது எல்லாமே வெளியிருந்து கொண்டு வரணும். ஓகே, ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இன்டு அங்க இருந்து வெளியிருந்து உள்ள ஒரு செல்லுக்கு கொண்டு வரணும். அப்போ அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் வேணும், ஃபுட் வேணும், வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே தேவை. இந்த பாடி த்ரூ த சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டமும் அதுக்கு தேவை. அப்போ இந்த இடத்துல வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமோட சர்க்குலேட்டரி சிஸ்டமும் இங்க வந்துருச்சு. ஓகே, பட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் we will study in a separate chapter. Okay, now see this. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா alimentary canal faces a conflict between the need of nutrient absorption and to keep our intestinal tract free from pathogenic bacteria and virus. So alimentary canal நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the alimentary canal or digestive system அப்படின்னு நம்ம சொல்லும் போது we are complicated animal, right? So அதனால நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா our alimentary canal is having two openings. Okay, that is the first opening is the mouth. So mouth வழியா தான் நம்ம ஃபுட்டை இன்டேக் பண்ணுவோம். And the last opening is the anus, which is used to excrete the waste material. Food digestion ஆகாத மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஃபீசஸா வெளியே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு போறது தான் இஸ் கால்ட் anus point. ஓகே, anus opening அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ alimentary canal அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிம்பிளா வந்து ஒரு டியூப் மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கணும். மவுத்ல இருந்து pharynx region இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா I will show you diagram.
ஸோ pharynx, larynx, esophagus, stomach இந்த மாதிரி இருக்குன்னா அது கம்ப்ளீட் டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப் மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நியூட்ரியன்ஸை மட்டுமே அது நம்ம நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபுட்டு வந்து 100% வந்து நியூட்ரியன் அப்படின்றது கிடையாது. நம்ம ஈவன் நீங்க நம்ம எடுத்துக்கிற ஒரு வெஜிடபிளா இருக்கலாம், ஃப்ரூட்ஸா இருக்கலாம், ஒரு நல்ல குட் ப்ரோட்டீனா இருக்கலாம், அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பா அதோட பாக்டீரியாஸோ வைரஸோ ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வந்து அதுல மிக்ஸ் ஆகி போகும். கண்டிப்பா அதோட மிங்கிள் ஆகி இருக்கும். ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் நம்ம பாடி பண்றதுக்கும் அட் த சேம் டைம் நம்மளோட இன்டெஸ்டினல் ட்ராக்டை வந்து பேத்தோஜன்ல இருந்து தள்ளி வைக்கிறதுக்கும் எஸ்பெஷலி பாக்டீரியா வைரஸ் நம்ம தள்ளி வைக்கிறதுக்கும் ரொம்பவே முக்கியமானதுன்றாங்க. About 7 liters of digestive juice are poured into the alimentary canal and are reabsorbed each day. So ஒரு நாளைக்கு மட்டுமே, அதாவது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம், மதியம் வந்து லஞ்ச் எடுக்கிறோம், ஸோ இன் பிட்வீன்ல சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஞ்ச் எடுப்போம். தட் இஸ் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடையில இருக்கிறது பிரஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி எடுப்போம். தென் லஞ்சுக்கும் நைட் டைம்க்கும் ஈவினிங் டைம்ல ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் எடுப்போம் அண்ட் நைட் டைம் டின்னர். ஸோ இவ்வளோ நேரமும் நம்ம வந்து ஃபுட்டை எடுத்துக்கிறோம், ஃபுட்டோ இல்லை ஸ்நாக்ஸோ சம்திங் ஏதோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ அவ்வளோதுக்குமே வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து நம்மளோட பாடியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 லிட்டர் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூஸ். டைஜஸ்டிவ் ஜூஸ் அப்படின்னா நாட் ஒன்லி HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மட்டும் அதுல கிடையாது, கார்போஹைட்ரேட்டை செக்ரீட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ், புரோட்டியேஸ் என்சைம், லிப்பேஸ் என்சைம்ஸ் அண்ட் லிவர் செக்ரீட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ், தென் ஈவன் பேங்க்ரியாஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் அதுல வர்றது. கிட்டத்தட்ட ஒரு 7 லிட்டர்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் எல்லாமே நம்மளோட பாடி ஒரு நாளைக்கு மட்டுமே 7 லிட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. If this does not happen, the body gets rapidly dehydrated. ஸோ அப்போ ஒருவேளை இது நடக்கல அப்படின்னா என்ன நடக்கும்னா நம்ம பாடி வந்து சீக்கிரமாவே டீஹைட்ரேட் ஆகும் அண்ட் மே லீட் டு ரிடக்ஷன் இன் த பிளட் ப்ரெஷர். நம்ம டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லும் போது வாட்டர் கண்டென்ட் மட்டும் நம்ம பாடியில இருந்து போக போறது கிடையாது. சம்டைம்ஸ் யூ மே ஃபீல் டயரியா. சில நேரத்துல வந்து நம்ம டயரியாவை நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டேஜ் நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். டயரியா மீன்ஸ் வாமிட்டிங்கும் நடந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் டிசென்ட்ரி நமக்கு போகும். டிசென்ட்ரி நம்ம பாடியில போகும்போது நமக்கு அந்த அளவுக்கு we may feel some pain அந்த மாதிரிதான் இருக்கும். பட் வாமிட்டிங் அண்ட் டிசென்ட்ரி ஒரே நேரத்துல நமக்கு அந்த ரெண்டு ப்ராப்ளமும் சேர்ந்து வரும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல we feel totally tired, totally fatigue, ரொம்ப டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா we not only lose water content, நம்ம பாடியில இருந்து டிசென்ட்ரியில வாட்டர் கண்டென்ட் மட்டும் போக போறது கிடையாது. வாமிட்டிங் டிசென்ட்ரியில தண்ணி நம்மளோட வாட்டர் கண்டென்ட் மட்டும் போகாது, அது கூட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய முக்கியமான மினரல்ஸ் எல்லாமே போயிடும். சால்ட் கண்டென்ட், அதே சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சால்ட் கண்டென்ட் எல்லாமே போயிடும். பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த சால்ட் கண்டென்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிளட் ப்ரெஷர் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஃபுட்ல சால்ட் எல்லாம் யூஸ் பண்றோம். ஓகே, ஆனா இந்த நம்ம பாடியில வந்து டீஹைட்ரேஷன் நடக்கும்போது அப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா டிராப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, டிராப் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது இதுல சரியா ஏதாவது ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் ஆகல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ that dehydration leads to reduction in the blood pressure. ஆட்டோமேட்டிக்கா blood pressure ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, so let's start with the digestive system. First, digestive system பத்தி நம்ம என்னன்றது பார்ப்போம். The process of digestion involves intake of food, that is called ingestion. Ingestion அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் அந்த ப்ராசஸ் தான் நம்ம இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எட்ஜெஷன் அப்படின்னா வெளியேற்றுறது. ஓகே, உள்ள அனுப்புறது வந்து இன்ஜெக்ஷன், எட்ஜெஷன் அப்படின்னா அவுட்புட். ஸோ இன்டேக் ஆஃப் த ஃபுட், பிரேக் டவுன் ஆஃப் த ஃபுட் இன்டு மைக்ரோ மாலிகுல்ஸ், அதாவது ஒரு மேக்ரோ மாலிகுல்ஸா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூலமா மைக்ரோ மாலிகுல்ஸா கன்வெர்ட் பண்றோம். அந்த ப்ராசஸ் தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமா நம்ம சொல்றோம். அப்போ நம்ம அந்த பிரேக் டவுன் ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைஜஷன். இட் இஸ் கால்ட் ஆஸ் அ டைஜஷன். அப்சார்ப்ஷன் ஆஃப் திஸ். ஒன்ஸ் டைஜஷன் ஆனதுமே ஓகே நம்ம மேக்ரோ மாலிகுல்ஸ் எடுக்கிறோம், அதை பிரேக் டவுன் பண்றோம், பிரேக் டவுன் பண்ணி மைக்ரோ மாலிகுல்ஸா மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், அது அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே இருக்காது. தென் இட் ஹேஸ் டு பி
கோ ஃபார் அனதர் ஃபங்க்ஷன். அது அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன். ஓகே, ஸோ ஒன்ஸ் மைக்ரோமாலிகுல்ஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ண வைக்கணும். ஃபுட்டு கிடைச்சிருச்சு, எனக்கு எனர்ஜி அதுல இருந்து கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுற இடம் எல்லாமே எனர்ஜி நம்ம செல்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் தீஸ் மாலிகுல்ஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ பிளட் ஸ்ட்ரீம்ல இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆன மைக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாமே அப்சார்ப்ஷன் ஆகணும். அதான் மெயினா கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அப்சார்ப்ஷன். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. The absorbed substance becoming components of cells. So once absorption நடந்ததுக்கு அப்புறம் அந்த அப்சார்ப் ஆனத என்ன சொல்றாங்க, அது வந்து ஒரு செல்லோட ஒரு காம்போனன்ட்ஸா மாறிடுது அப்படின்றாங்க. So that is called assimilation. ஒரு செல்லோட காம்போனன்ட்ஸா மாறும்போது அப்போ என்ன மீனிங்னா செல் அதை எடுத்துக்குதுன்னு அர்த்தம், ஏத்துக்குது. That is called assimilation. And இது வரைக்கும் முடியுது. And last one, the elimination of the undigested substances. ஸோ டைஜஷன் ஆகாத சப்ஸ்டன்சஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஜெஷன் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஜெஷன் நடக்குது, அதை பிரேக் டவுன் பண்ணி டைஜஷன் நடக்குது. டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் அதை அப்சார்ப் பண்ணுது. தட் இஸ் கால்ட் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அது ஒரு காம்போனண்டாவே எடுத்துக்கிறதுனால அது அசிமுலேட் ஆக ஆரம்பிக்குது. அசிமுலேஷன் ஆனதுக்கு அப்புறம் மீதி அன்டைஜஷன் ஆகாத ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது, அன்டைஜஷன் ஆகாத சப்ஸ்டன்ஸ் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஜெஷன் மூலமா வெளியே போகுது. தட்ஸ் இட். ஸோ இவ்வளவுதான் ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றது. பட் நவ் வி ஆர் கோயிங் டு see each and everything in detail. Digestive system includes the alimentary canal and associated digestive glands. ஸோ உங்களுக்கு நான் முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், whenever you are studying some gland அப்படின்னு எந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டடி பண்ணாலுமே அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் சம்திங். அது ஏதோ ஒரு இது செக்ரீஷன் பண்ண போகுது, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை செக்ரீஷன் பண்ண போகுது. அது ஒரு என்சைமா இருக்கலாம், ஒரு ஹார்மோனா இருக்கலாம். அது நம்ம எந்த சென்டென்ஸ்ல எந்த மாதிரி வேர்டை படிக்கிறோன்றது, எந்த மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன் இதெல்லாம் நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். ஸோ எண்டோக்ரைனா எக்ஸோக்ரைனா அதெல்லாம். எக்ஸோக்ரைன் மீன்ஸ் என்சைம்ஸ். எண்டோக்ரைன் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா ஹார்மோன்ஸ் தான். ஓகே, ஸோ அதனால வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து அலிமெண்ட்ரி கெனால் நம்ம உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே அலிமெண்ட்ரி கெனால் நம்ம சொல்லுவோம். அண்ட் அது கூட இருக்கக்கூடிய அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ், இதுதான் நம்ம இது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல பார்க்க போறோம். Okay students, so next we are going to see about the structure of alimentary canal. Alimentary canal ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன associated glands நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி first let us start with the alimentary canal. Okay, the alimentary canal is continuous. alimentary canal எப்படி இருக்குன்னா ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கு. மஸ்குலார் மசில் உள்ளதா தான் இருக்கு. digestive tract that begins with an anterior opening. anterior opening எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட mouth. so topல இருக்கிறது anterior opening, that is our mouth. the mouth and opens out posteriorly. anterior na top, posterior na bottom. so anterior வந்து mouth இருக்கு and posterior பாத்தீங்கன்னா opens out, அது என்னன்னா anus. so ரெண்டு opening இருக்கு. anterior is the mouth and posterior is the anus. anterior is for ingestion and posterior is for egestion. அவ்வளவுதான். The alimentary canal consists of, so இதான் passage. இதுல கொடுத்திருக்கிறது தான் வந்து ஒரு passage. mouth to buccal cavity and pharynx, அங்க இருந்து esophagus, then stomach, intestine, rectum and anus. So this is the pathway அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோ ஒரு pathway அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். The mouth is concerned with the reception of food and leads to the buccal cavity or oral cavity. So mouthல food enter ஆனதுமே அது நேரா எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா பக்கல் கேவிட்டி இல்லைன்னா oral கேவிட்டிக்கு தான் போகுது. மெக்கானிக்கல் டைஜஷன் இஸ் இனிஷியேட்டட் இன் த பக்கல் கேவிட்டி. ஸோ மெக்கானிக்கல் டைஜஷன் அப்படின்னா மெக்கானிக்கல்னா இங்க வந்து யாருமே வந்து மிக்ஸி எடுத்து வந்து அரைக்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மெக்கானிக்கல் டைஜஷன் இஸ் டன் பை பக்கல் கேவிட்டில நமக்கு என்ன இருக்கு, மவுத்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have tongue,
we have teeth. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் ஆக போகுது. டங் எதுக்காக இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும், ஃபார் டேஸ்ட். ஸோ ஃபுட் வந்து பேலட்டபிளா இருக்கா, நாக்கில் வைக்கிற மாதிரி இருக்கா, இது டங் நமக்கு சொல்லும். ஃபுட் வந்து டேஸ்டா இருக்கு, ஃபுட் நல்லா இருக்கு அப்படின்றது எல்லாமே டங் சொல்றது நமக்கு. இல்ல நல்லா இல்லை அப்படின்னாலும் அதுவும் நம்ம டங் தான் நமக்கு சொல்லும், டேஸ்ட் பார்த்துட்டு இல்லையா. அண்ட் டீத் அப்படின்றது மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனுக்காக, கிரைண்டிங் பர்பஸ். நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை வந்து நல்லா சூ பண்ணி நல்லா மெல்றதுக்காக நமக்கு டீத்ன்ற ஸ்ட்ரக்சர் ஒரு ஹார்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்கு. ஸோ பாருங்க, மெக்கானிக்கல் டைஜஷன் இஸ் இனிஷியேட்டட் இன் தி பக்கல் கேவிட்டி பை சூவிங் வித் தி ஹெல்ப் ஆஃப் டீத் அண்ட் டங். இது ரெண்டுமே நமக்கு சூவிங் பர்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Chemical digestion is through salivary enzymes secreted by the salivary glands. So நமக்கு we are also having some salivary glands. இதே மாதிரி salivary glands நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர் 4th சாப்டர்ல நம்ம ஸ்டடி பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ கெமிக்கல் டைஜஷன் பண்றதுக்கு சில என்சைம்ஸ் தேவைப்படுது. அந்த என்சைம்ஸ் வந்து salivary glandsல செக்ரீஷன் ஆகுதுன்றத கொடுத்திருக்காங்க. And see here the first ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஹியூமனை பாத்தீங்கன்னா அது ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபுட்டோட பேசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். see this, ஸோ salivary gland இருக்கு and this is the oral cavity. ஸோ மவுத், நம்ம பேசேஜ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். this is the mouth and pharynx, then esophagus, stomach, and then this is the small intestine. ஓகே, உள்ள இருக்கிறது எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன். அண்ட் இந்த பெருசா கவர் பண்ணிருக்கிறது வந்து this is the large intestine and this is the rectum and the last one is the anus. So food is ingested by the mouth and digested through the anus. So இது வழியா தான் நம்ம digestion பண்ணும். இதுதான் நார்மலான ஒண்ணு. இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா we are having human அப்படின்ற ஹியூமன் பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நான் ஹியூமனை மட்டுமே நான் சொல்றேன். In human we are having 3 pairs of salivary glands. Okay, we are having 3 pairs, not 3 pairs. மொத்தம் 6 இருக்கு டோட்டலா. 3 pairs of salivary glands இருக்கு, அதான் கொடுத்துருக்காங்க. இங்க ஒண்ணு அண்ட் இந்த இடத்துல ஒண்ணு, இங்க ஒண்ணு. இது நேம்ஸ் எல்லாமே நம்ம வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றோம் உங்களுக்கு. அண்ட் pharynx region இது oral cavity. oral cavityனா நம்மளோட மியூக்கஸ் இருக்கும் இல்லையா, ஸோ சலைவா ஃபார்ம் ஆகிற அந்த oral cavity நம்ம சொல்லலாம். Then esophagus and associated glands சொல்லிருந்தாங்கல்ல. associated glands அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா liver, gallbladder, pancreas. இது மூணுமே வந்து associated glands அப்படின்னு நம்ம சொல்லலாம். because liver is going to secrete something and gallbladder is going to store something and pancreas is going to secrete some chemicals. so இதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா associated glands அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல ஸ்டொமக்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த லிவர் பார்ட் வந்து மறைச்சிருக்கிறதுனால நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்க. இட் இஸ் கால்டு கார்டியாக் ஸ்பிரிங்டர். ஸோ யூசோஃபேகஸோட ஜாயிண்டிங்கும் ஸ்டொமக்கோட ஸ்டொமக் பிளேஸ் ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஜாயிண்ட் வந்து என்ன சொல்றோம்னா கார்டியாக் ஸ்பிரிங்டர் அப்படின்றாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டொமக்கோட எண்டும் ஸ்மால் இன்டெஸ்டோட ஜாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பைலோரிக் ஸ்பிரிண்டர் அப்படின்வாங்க. இது கார்டியாக் ஸ்பிரிண்டர், இது பைலோரிக் ஸ்பிரிண்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் ஜூம் இன் பண்ணி ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் ஜூம் இன் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுல இந்த லாஸ்ட் செக்மெண்ட் என்ன சொல்லணும்னா அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பெண்டிக்ஸ் வந்து நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்றாங்க அப்படின்றது. அப்பெண்டிக்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் அது அந்த ஆர்கன் வந்து இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டி ஒண்ணு. பிகாஸ் இட்ஸ் அ வெஸ்டிஜியல் ஆர்கன், அது நமக்கு தேவை இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணி எடுத்துருவாங்க ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா. இப்ப இந்த இடத்த பாருங்க, இது டாப்ல இருக்கிறது என்ன சொல்றேன்னா அசெண்டிங் போர்ஷன் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் இது வந்து லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் இந்த பிளேஸ் தான். ஆக்சுவலா இந்த பிளேஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஸோ இதோட ஸ்மால் இன்டெஸ்டைன் போர்ஷன் முடியுது, இங்க இருந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அது சைட்ல இருக்க ஒரு ஸ்மால் பார்ட் தான் என்ன சொல்றேன் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு இன்னர் சைட்ல தான் இலியோசீக்கல் வால்வ் இருக்கு அண்ட் தென் சீக்கம் அப்படின்றதும் இருக்கு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹியர் இந்த இடத்துல வந்து நான் இந்த கிளாஸை ஸ்டாப் பண்றேன் and we will continue in the next session. Thank you.